சின்ன பொண்ணு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி அது பயங்கர அலர்ஜி ஆகி புண்ணாயிருச்சு. ஃபஸ்ட்டு மெடிசன்ஸ் கொடுத்தது சரியாயிடுச்சு. ஆனால் திரும்ப அதே லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி பயங்கர மறுபடியும் அலர்ஜி ஆயிடுச்சு. அப்போ நான் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னேன், இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க, அது கொஞ்சம் அலர்ஜி ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னேன். உடனே அவங்க பயங்கரமான கோபம். எப்படி நீங்கள் லிப்ஸ்டிக்கை சொல்லலாம், அப்படிலாம் கிடையாது, வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அடித்து பேசுகிறாங்க. விட்டுட்டேன். ஆனால் எனக்கு என்ன ஒரு விஷயங்கள் தோணுது அப்படின்னா, நிறையா பேரண்ட்ஸ் வந்து அழகு இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து குழந்தைங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு உங்கள் குழந்தைகள்கிட்ட விளையாட்டில் திறமையாக இருப்பாங்க, படிப்பில் திறமையாக இருக்காங்க, அதை நீங்கள் முன்னிறுத்துங்க. தயவு செஞ்சு காஸ்மெட்டிக் ஐட்டங்கள்லையோ அவங்களே அழகுலையும் ரொம்ப முன்னிறுத்திடாதீங்க. ஏன்னா அந்த ஹோப்புங்கிறது கொஞ்சம் நாள் இருந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு அவங்களுடைய அழகு கொஞ்சம் குறையுது, உருவத்தில் ஏதோ மாற்றங்கள் வருதுன்னா அவங்க அப்படியே ஹோப் உடஞ்சிருவாங்க. அதுதான் நடக்கும். இன்றைக்கி இந்த விஷயமெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா சினிமாவிலேருந்து தான் வருது. சினிமாவில் தான் இந்த உருவத்தை ரொம்ப மீன் பண்ணி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு உருவம் கொஞ்சம் நல்லா இருந்தால், ஒரு உருவத்தை வந்து ஒரு கொஞ்சம் ஃபேஸ் வெள்ளையாக இருந்தால் மட்டும்தான் ஹீரோயின், இல்லைன்னா கிடையாது. எனக்கு என்ன, ஒரு சின்ன பொண்ணு வந்து என்ன என்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்குது. ஒரு சின்ன பொண்ணு வந்து சொல்கிறாங்க, ஒரு 2 மாதம் ஸ்கூலுக்கே போகல, ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டாங்க. அப்போ அந்த சின்ன பொண்ணுகிட்ட கேட்கும்போது என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறாங்க, என் பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நான் கருப்பாக இருக்கிறதுனால அந்த என் கருப்பு வந்து அவங்களுக்கு ஒட்டிக்குமா, அதனால் எங்கிட்ட யாரும் பழக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அந்த குழந்தை அழுகிறாங்க. நான் அப்புறம் அவங்கள்ட்ட பேசி அப்புறம் நல்லா இது பண்ணதுக்கப்புறம் நார்மலாகிட்டாங்க. இப்படி தான் நிறைய இடங்களில் உருவத்தை வந்து நம்ம பயன்படுத்தி நிறைய பேர் டிப்ரெஸ் ஆகிக்கிட்டு இருக்கோம். இந்த உருவம் அப்படிங்கிறது யாரும் கேட்டு வாங்கின விஷயமே கிடையாது. அது ஏதோ ஒரு இயற்கையாக அமைஞ்ச விஷயம். அது கருப்பாக இருக்கும், சிவப்பாக இருக்குது, எல்லாமே ஒரு கலர், அவ்வளோதான். ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு திருநங்கை, எல்லாமே வந்து இயற்கையாக கொடுக்கப்பட்ட விஷயம். யாருதையும் கேட்டு வாங்கினதே கிடையாது. அந்த கேட்டு வாங்காமல் இயற்கையாக அமைந்த விஷயத்தை நம்ம கிண்டல் பண்ணுற மாதிரி, ஒரு விஷயத்தை ரொம்ப தூக்கி பிடிக்கிற மாதிரி பண்ணுறோம் அப்படின்னாவே நம்மளே ஒரு கீழே போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். நமக்கு தலையில் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். தயவு செஞ்சு உருவத்தை தூக்கி பிடிக்காதீங்க. சினிமாக்கள் அப்படி இருக்காங்கன்னா அது என்னன்னே தெரியல. அது சினிமா வந்து உருவத்தை கிண்டல் பண்ணி உருவகிலாம் ரொம்ப அதிகம் சினிமாக்களில் தான். ஏதாவது உருவத்தில் மாற்றமாக உள்ள ஒருத்தவங்களை வந்து ஒரு ஹீரோயினை போட சொல்லுங்கள், எந்த சினிமாக்களும் போட மாட்டாங்க. அது அவங்க பிஸ்னஸாக பார்க்குறாங்க. அந்த பிஸ்னஸை வந்து நம்ம வந்து பொழுதுபோக்கெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க வன்மத்தை சினிமாவில் காட்டுறதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது. சினிமாவே குழந்தைங்களுக்கு காட்டக்கூடாதுன்னு சொல்லுவேன். இன்றைக்கி நிறையா பேர் வந்து சின்ன பசங்களே ரொம்ப ரவுடிசமாக, பிடிவாதமாக என்னென்னமோ பண்ணுறாங்க. காரணம் சினிமாக்கள். தயவு செஞ்சு சினிமாக்களை காட்டுறதை விடுங்க. உருவத்தை ரொம்ப முன்னிறுத்தாதீங்க. குழந்தைங்கள்ட்ட அவங்களுடைய படிப்பு, விளையாட்டு, என்னென்ன திறமை இருக்கோ அதிலெல்லாம் கொஞ்சம் அவங்கள திறமையில் வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு அழகுங்கிறத சொல்லிக் கொடுங்க.